உணவில் வெறும் உப்பு மட்டுமே இருக்கிறது. தளபதியார் என்ன செய்கிறீர்கள்? இதெல்லாம் நன்றாக இல்லை. ஏமா தாயே, எல்லாரும் பனிஷ்மெண்ட் 5 நாள் மேக்கப் இல்லாம சுத்தணும் ஆயா மாதிரி. தப்பு செய்தவர்கள் தானே தண்டிக்கப்பட வேண்டும். அப்ப உப்பு போடுறது நானா? சரி, அப்ப இனிமேல் நீங்க கொடுக்கும் அனைத்துறையும் நான் எச்சு துப்பி கொடுத்தா உப்பு போடலாம். உப்பு போட்டதும் தவறு. அது கவனமாக இருந்திருக்க வேண்டியது நம் தளபதி. போட்ட கை யார்? கை அந்த கை யார்? விளையாட்டுக்கு எல்லாம் பண்ணுவாங்களாம், தின்னுடுவாங்களா அப்படியே ஃபுல்லா? நான் சொல்கிறேன் இல்லையா, நான் பார்த்தேன், என் கண்ணாலே நான் பார்த்தேன். நீ ஒத்துக்கொண்டே இல்லையா? அதான் தண்ணி இல்லை, விசாரிக்க வேண்டும். சத்தியம் செய். போட்டீர்களா? இந்த பெண் ஒப்புக்கொண்டால் நான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவருக்கு தண்டனை வழங்கும் பட்சத்தில் நான் இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை என்றால் என்னால் இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள பழத்தளபதி, நீங்க அவ்வாறு கூற முடியாது. ஓரமா போய் உட்கார முடியாது, சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல முடியாது. அவர்கள் கூறின கருத்துப்படி பார்த்திருந்தா, இப்ப உப்பு போட்ட உணவுக்கு பதிலா விஷம் போயிருந்தா கூட நம்ம அம்மாவுக்கு எதுவும் ஆயிருந்தால் மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். படைத்தளபதி, எல்லாருக்கும் கருத்து ஒன்றாகத்தான் உள்ளது. முதல்ல நான் சொன்ன தண்டனை நிறைவேறட்டும், அப்புறம் என்ன வெங்காயம் பார்த்து யோசனை செய்துதான் கொடுக்க வேண்டும். இங்கே தன்னிச்சையாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ராஜா பேசட்டும். நான் எப்பயோதோ பேசிவிட்டேன். அரசி தான் முடிவு வேண்டும். 2 பேருக்கும் தண்டனை தருவேன், அது என் இஷ்டம். நான் ராஜா. தாருங்கள். அவங்க முதல்ல மேக்கப் அளிக்க வேண்டும். நான் செய்ய ரெடியாக இருக்கிறேன். நான் அவருக்கு இருக்கிறேன். நீ முடித்த உடனே அவருக்கு தண்டனை கொடுப்பேன். இவர் எதுக்கு அவங்க கூட போய் பேசிட்டு இருக்காரு? நீ பேச சரி இருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு சாப்பிட்டு பாக்கும்போது நல்லா தாங்க. அது நீங்க எப்படி எடுக்க முடியும்? அது எல்லா பிளேயும் சாப்பிட்டு அது எச்சே தான வரும். அந்த சைடுல 100 வகை தப்பு, இங்க 90 வகை தப்பு. நான் அடிச்சு சொல்லுவேன். எனக்கு உண்மையா உனக்கு பிடிக்காது வேற. எதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்? இல்ல எல்லாரும் சேர்ந்து அவனை இது பண்ணாங்க. டிகர் பண்ண கூடாது ஒருத்தனை. நார்மலா பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜா ராணிகிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. எல்லாரும் பேசவே கூடாது. தான் பேம்ப்ளெட். அப்ப புக் படி ஃபாலோ பண்ணா எல்லாம் புக் படி ஃபாலோ பண்ணலாமே. எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. முடிவுமே வந்து அவங்க குனிஞ்சா நிக்கணும், ஃபாலோ பண்ணலாம்ல. முடிவுமே ஆமா, அதுவும் இருக்கு. நான் தளபதியாருக்கு நான் தண்டனை கொடுக்கறது அப்புறம் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் பூச சொல்லுமா, அவங்க பூச வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. அவருக்கு என்ன தண்டனை சொல்லுவேன். என்ன அர்த்தம்? அது கொல்கட்டையை வச்சு சாப்பிட்டு இருந்தாரு அவர் கேட்க வேண்டியதானே? ராஜா சொன்னது நீ செய்யணும்னு கேட்க வேண்டியதானே? அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயமே கேட்க மாட்டாங்க, எனக்கு ஒரு நியாயம் கேட்பாங்களா? இது எப்படி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. தயிரை சின்ன பவுல்ல பார்த்தாது நான் உள்ள இருந்து பவுல் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கு சிவன் என்ன சொன்னாங்க, நீங்க என்னதான் இருந்தாலும் இதுலதான் சாப்பிடணும், இதுலதான் சாப்பிடணும்னாங்களே. அப்ப ஸ்பூன் எங்க இருக்கு தட்டுல? இத ஸ்பூன் இருக்கா நமக்கு? அப்ப நான் கையால தானே சாப்பிட முடியும். அப்ப என் கையில எவ்வளவு டர்ட் இருக்கும். நான் இந்த கையால சாப்பிட்டு இவங்களுக்கு கொடுத்தா நீங்க எப்படி சாப்பிடுவீங்களா? பிராக்டிக்கலா யோசிச்சா 1000 விஷயம் இருக்கு மாஸ்டர். ஸ்பூன் இருந்துச்சா ரச்சிதா? அதுல ஸ்பூன் இல்ல நான் எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்?